அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது அன்றன்று உள்ள ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு அடிப்படையாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களைத்தான் மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். அதை தியானித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தெளிவாக இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தவறான எண்ணங்கள், தவறான உபதேசங்களை நாம் கேட்டு அதன் பின்னால் அந்த கவர்ச்சிகளை நம்பி செல்லக்கூடாது என்றுதான் ஆண்டவர் அடிப்படையாகவே கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்தும் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை குறித்தும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதீங்க. ஏன்னா அதன் பிறகு நம்ம படித்து பார்க்கும் பொழுது வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் அவர் மேல் சாட்டின குற்றம் என்ன தெரியுமா? இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டாம் என்று போதிக்கிறார். இப்படி தவறான காரியங்களை அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். அதனால் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனால தான் பழைய ஏற்பாட்டை இன்னும் நம்ம வைத்து படித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் கடவுள் யார் என்பதை நம்ம சரியாய் விளங்கி கொள்ள முடியும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளை, ஆண்டவரை, கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சரியாய் விளங்கி கொள்ள, அறிந்து கொள்ள பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதிகளிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தான் அவர் வந்தார். ஆனால் அதை தவறாய் புரிந்து கொண்டார்கள் மார்க்க தலைவர்கள். அவர்கள் தங்களுக்கென்று சில காரியங்களை நியாயப்பிரமாணத்தோடு சேர்த்து உருவாக்கி கொண்டார்கள். ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியம் சொன்னார், நியாயப்பிரமாணங்கள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய மனுஷன் நியாயப்பிரமாணத்திற்காக உருவாக்கப்படவில்லை. இந்த தத்துவத்தை அன்றைய பெரிய மத தலைவர்கள் விளங்கிக் கொள்ளலை, இன்றைக்கும் விளங்கிக் கொள்ளலை. ஆகவே தான் இன்றைக்கு தவறாய் இன்னைக்கு பிரசங்கங்கள் வருகிறது. நியாயப்பிரமாணங்களை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தார். அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் ஆண்டவர் மிக அழகாய் அதை நியாயப்பிரமாணத்தோடு இணைத்து நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம், அதாவது ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அது நியாயப்பிரமாணத்தில் இருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மீறிட்டார் அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவனாவது ஒருத்தன் ஒரு ஓய்வு நாளில் உன்னுடைய ஆடோ மாடோ ஒரு குழிக்குள்ளே விழுந்து உயிருக்காக அது பரிதவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை நீ தூக்கி விட மாட்டியா? அது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத வேலை தான். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இரக்கம் மேன்மை பாராட்டு. அந்த ஒரு வாயில்லா ஜீவன் ஆபத்தில் விழுந்து கிடக்கும்போது அதை ஓய்வு நாளில் தூக்கி விடுறது அது ஒன்றும் தவறு கிடையாது.
அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்குத்தான் சமம் என்று அவர் சொன்னார். ஓய்வு நாளில் ஆண்டவர் சிலரை குணமாக்கினார். ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களை மகளே என்று சொல்லி அழைத்து அவளை குணமாக்கி அனுப்பினார். நிறைய பேரை, வியாதியஸ்தர்களை அவர் ஓய்வு நாளிலே குணமாக்கினார். அது எல்லாம் தவறு என்று சொன்னார்கள். இப்போதான் என்று சொன்ன நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக நான் வரல, அதில் உள்ளதை அப்படியே நிறைவேற்றும்படி வந்தேன். அதனால்தான் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்த அந்த காலம்தான் இயேசு வாழ்ந்த காலம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் அது பழைய ஏற்பாடு, அது தேவையில்லை என்று முற்றிலுமாய் இதை நாம் தள்ளிவிடக்கூடாது. அதில் உள்ளதையெல்லாம் இயேசு எப்படி நிறைவேற்றினார் என்று நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வாயிலுள்ள வார்த்தை ஒன்றும் ஒழியாது, எல்லாமே நிறைவேறும். இதை நீங்கள் தெளிவாய் முதல்ல உள்ளத்தில் ஆழத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள். காலை வேளையிலே ஆண்டவரை மாறாத உம்முடைய வார்த்தைகளை நேசிக்க, விசுவாசிக்க, சுவாசிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.